விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன் தான் சொல்ல போறேன். நல்லா கேட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஏனென்று சொன்னால், குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு அஷ்டம குருவா இருந்தவர் 9ஆம் இடத்துல வந்து அமைகிறார். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜா. அப்படின்னு யார் சொல்றது? ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அப்படி என்ன என்ன அர்த்தம்? அந்த 9ஆம் இடத்துல ஓடிப்போனவங்கன்னா, ஓடிப்போனா என்ன? வீழ்ந்து படுத்து கிடந்தா என்ன வரும்? வராது. ஓடி ஆடி உழைச்சா கண்டிப்பா நல்லது நடக்கும். 4 பேர் போய் பார்த்தா நல்லது நடக்கும். 4 பேருக்கு உதவி பண்ணா நல்லது நடக்கும். 4 இடங்களுக்கு போனா நன்மை நடக்கும். இதுதானே உண்மை. அப்படிதான் நடக்க போகுது. அப்போ இது வரைக்கும் படுத்து கிடந்த நீங்க எழுந்து ஓட போறீங்க. நிறைய இடங்களுக்கு போக போறீங்க. நிறைய இடங்களுக்கு வர போறீங்க. 4 பேரை பார்க்க போறீங்க. எல்லா வகையிலும் உதவி கேட்க போறீங்க. எந்தெந்த வழி நம்மளுக்கு முன்னேற்றமா இருக்கோ அதெல்லாம் ஈடுபட போறீங்க. இப்படிதான் நடக்க போகுது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அந்த பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த 9ஆம் இடத்துல வந்துட்ட பிறகு உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறும். தந்தையாருடைய உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அவர் மூலியமா உதவிகள் கிடைக்கும். அவருடைய சொத்து பத்து இருந்தா அது மூலியமா இப்ப வந்து கைக்கு சேரும். இதுல இன்னொன்னு நடக்கும். நல்லா கேட்டுங்க. இந்த 9ஆம் இடத்துல வந்து குரு அமர்ந்தா சொத்து பத்தை ஏற்கனவே பிரிச்சு கொடுத்துருப்பாரு. தந்தையாருக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் அப்படிதான். இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ எல்லாமே பிள்ளைகளை நடத்தி தான் இருக்காங்க. அது தவறான விஷயம். அப்ப என்ன பண்ணுவாங்க? தனக்கு வச்சுக்கிட்டான். தனக்கு மிஞ்சிதான் தர்மம்னு அந்த காலத்துல சொல்லியிருக்கோம். தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் வச்சுக்கிட்டு தான் பிள்ளைங்களுக்கு எழுதி வைப்பாங்க. அப்படி அந்த சொத்து அந்த பாகம் தந்தைக்கு உண்டான பாகம் இருக்கும். அதையும் கொடுக்கறதுக்கு இப்ப தயாரா இருப்பாரு. அப்ப ஏன் அந்த குரு வந்து 9ல உட்காரும்போது அவருக்கு அந்த மனநிலை வந்துடும். சரிப்பா, நம்ம பையன் நல்ல பையன் தான், நம்மள பாத்துக்கோ. நம்ம பொண்ணு நல்ல பொண்ணு தான், நம்மள பாத்துக்கோ அப்படின்னு கொடுப்பாரு. இப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இது நடக்கும். அதுதான் அந்த 9ஆம் இடத்து பலன். பெரும்பாலும் 9ஆம் இடம் என்றது அடுத்தவர்கள் மனநிலை நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு சூட்சம் இருக்குல்ல. அப்படின்னா என்ன? நீங்க போவீங்க, ஒருத்தட்ட உதவி கேட்பீங்க. நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஒரு 1,00,000 கேட்பீங்க. அவர் என்ன பண்ணுவார்? 2,00,000 கொடுப்பார். அதிர்ச்சியா இருக்கா? ஆச்சரியமா இருக்கா? அதுதான் உண்மை. ஏன் என்று சொன்னால், அவர் அந்த மனநிலை உங்களுக்கு நீங்க கேட்டதை விட அதிகமா கொடுக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். இப்படிதான் நடக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரிதான் கிடைக்கும். உதவிக்கு பேருதவி கிடைக்கும். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் நடக்கும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது மாதிரிதான் நடக்க போகுது. எல்லா விஷயமும் கண்டிப்பா நடக்கும். உங்கள் ராசியை பார்க்கிறார் குரு பகவான். அப்ப என்ன நடக்கும்? தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே வந்துடும். சாதுரியமான புத்தி வரும். இது வரைக்கும் யோசிக்காததை யோசிப்பீங்க. செயல்படுத்த முடியாத விஷயத்த செயல்படுத்துவீங்க. நேற்று வரைக்கும் அவன் ஒண்ணுமே தெரியாம இருந்தாப்பா, இன்னைக்கு பாரு எப்படிதான் அவன் இதை கத்துக்கிட்டான், எப்படிதான் இந்த வழியில அவன் போனான், எப்படி அந்த அவரை போய் பிடிச்சான், இப்படிதான் பேசுவாங்க. அப்படிதான் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடக்கும். சகோதரத்துவம் மேலோங்கும். சகோதர சகோதரிகள் உதவி பண்ணுவாங்க. அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். வெற்றி வெற்றின்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் வெற்றியே இல்லையே, எங்க போனாலும் தோல்விதான், எந்த விஷயத்துல வெற்றி இல்லை அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமே வெற்றி தான். பாடுவீங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாடுவீங்க. அப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஏற்கனவே தந்தையாருடைய உதவி சொல்லிக்கல, அது வந்து கிடைக்கும். நிறைய பிரயாணங்கள் செய்வீங்க. அக்கம் பக்கத்தா இருப்பாங்க இல்லையா, வீட்டுக்கு பக்கத்துல, பக்கத்து வீடு எதிர் வீடு, அவங்க தான் முக்கியமானவங்க. அவங்களோட உதவிகள் கிடைக்கும். அவங்களே வழி வந்து உதவி பண்ணுவாங்க. வெளி வட்டார பழக்க வழக்கம் சொல்லுவாங்க இல்லையா, வெளில போனா நம்ம பழகணும் இல்லையா, அந்த புது புது பழக்கங்கள் கூட சொல்லலாம். நல்லா கேட்டுங்க. பழைய பழக்க வழக்கம் தான் உதவி பண்ணணும் இல்லை. புதுசா பழகணுன்னே ஒருத்தர் பிடிச்சி போச்சுன்னா சொல்லுவாங்க, உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சுன்னு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய குணம், உங்களுடைய தோற்றம் அதை வந்து அதுக்கு ஈடு கொடுக்கும். அதை பார்த்துட்டு அவங்க உதவி பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ விருச்சிக ராசிக்காரங்க எல்லாமே நல்லது நடக்கும் சொல்லி, இதுல உங்க ராசியை செவ்வாய் பகவான் இல்லையா, அவருக்கு யாரு? முருகப்பெருமான் தான். அப்ப முருகப்பெருமான் நல்லா கேட்டுங்க. முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களுக்கு செல்லுவார்கள். மலை மேல இருக்கிறத விட கீழே இருக்கிற முருகப்பெருமானை வழிபடுங்கள். அது அந்த முருகப்பெருமான் ஆலயத்திலே குளம் இருக்க வேண்டும், நீர்நிலை இருக்க வேண்டும். அந்த குளம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். குளத்தில் உள்ள நீரிலே ஸ்நானம் செய்யலாம். ஸ்நானம் செய்ய முடிந்தால், இல்லை என்றால் தலையில் தெளித்துக் கொண்டு அந்த முருகப்பெருமானை வணங்கி வழிபடலாம். 6 தீபம் போட்டு 11 முறை சுற்றி வர வேண்டும். வேலுக்கும் வழிபாட்டை செய்ய வேண்டும். அந்த ஆலயத்திலே மயில் இருந்தால் அதற்கு உணவு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும், பூர்த்தி பண்ணணும். மயில் இருந்தால், இல்லைன்னா கொடுக்க வேணும்.
வேல் இருந்தால் அதுக்கும் அபிஷேகம் பண்ணலாம், அதை வணங்கலாம், நமஸ்காரம் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் தான தர்மங்கள் என்று போது சொல்லும்போது ரொம்ப நாளா நோய் பட்டிருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்காங்களா? இருக்காங்க. வேற வழியே இல்லை. காலம்பூரா அப்படியே தான் இருக்கணும். காலம்பூரா நான் டயலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலம்பூரா நான் கீமோதெரப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலம்பூரா நான் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். காலம்பூரா இந்த மாத்திரை மருந்து நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இப்படிதான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம், பண உதவி கொடுக்கலாம், பொருள் உதவி கொடுக்கலாம், ஒரு குரூப்பாக இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணலாம், ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக உதவி பண்ணலாம், ஒரு ட்ரஸ்ட் மூலியமா உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உதவி பண்ணணும்னு மனசு வந்துட்டா எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த மனசு வரணும் இல்லையா? அதை வர வைங்க. உங்களுக்குள்ள நேர காலம் பிடிக்கும் போது நீங்கள் வர வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும். அவங்க நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். நீண்ட நோயாளிகளுக்கு, தீராத நோய் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் ரொம்ப விசேஷம். இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. இதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமா இருக்க போகுது, நன்மையை செய்ய போகுது, துணிஞ்சி ஜெயிக்க போறீங்க. படுத்திருந்த நீங்க எழுந்த நடமாறது மட்டும் இல்லாம ஓட்டர் பந்தயத்துல ஜெயிக்க போறீங்க அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லி நீங்கள் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு வெற்றியாளரா திகழ போறீங்கன்னு சொல்லி எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இதுவரை அஷ்டமத்தில் இருந்த குரு 8ஆம் இடத்தில் இருந்து அஷ்டம், கஷ்டம், நஷ்டம் என்பதை போல பலவிதமான கஷ்டங்களை கொடுத்தார். தற்போது அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சென்று உச்சமடைகிறார். அனைத்து விதமான பாக்கியங்களும் தங்களுக்கு கிடைக்கும். பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால் அனைத்தும் நன்மையாக நடைபெறும். சனி பகவான் 5ல் இருக்கிறார், ராகு 4ல், கேது 10ல். ஆக குரு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைந்து சனியை பார்க்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும், நன்றாக இருக்கும். நீண்ட நாள் நோய் நொடியில் இருந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பர். வீட்டில் சுபகாரியம் நடைபெறும். பண வரவுகள் எதிர்பாராத நேரத்தில் தங்களை தேடி வரும். ஒற்றுமை ஓங்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்படைவீர். பிறரால் செய்து முடிக்க முடியாத வேலைகளை தாங்கள் செய்து முடித்து நல்ல பெயரை ஈட்டுவீர். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இதுவரை மிகவும் கஷ்டப்பட்டீர்கள். இனிமேல் வருமானங்கள் தங்களுக்கு பெருகும். வியாபாரிகளுக்கு, ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக சிலர் வெளிநாடு சென்று வரலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர்கள் அனைவருக்கும் வருமானம் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். தயாரிப்பாளர்களுக்கு பட தயாரிப்புக்கு தேவையான பொருள் உதவி கடனாக கிடைக்கும். சினிமா நடிகைகள் மற்றவர்களிடம் நெருங்கி பழகாமல் இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் தங்களை பற்றி வீண் பலிகள் வரலாம். அரசியல் துறை பொறுத்தவரை அரசியல் துறை பரவாயில்லை, ஒரு 50% பரவாயில்லை. கட்சிக்குள் நன்றாக உழைப்பீர். புது பதவிகள் கிடைக்கும். குரு 31/10/2026 முதல் 13/12/2026 வரை அதிசாரம் அடைகிறார் சிம்ம ராசியில். அப்போது கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை குறையலாம். பிள்ளைகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்கும்.
அந்த நேரத்தில் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். குரு 13/12/2026 முதல் 13/4/2027 வரை வக்கரம் அடைகிறார். அப்போது நன்மைகள் அதிகரிக்கும். ஆக மொத்தம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பண புழக்கம் அதிகரிக்கும். பழைய கடன்களை திருப்பி செலுத்துவீர். உடல் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். உத்தியோகத்தில் சிறப்பு பெறுவீர். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். கலைத்துறை நன்றாக இருக்கும். நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. விருட்சகம் விவேகத்துக்கு உள்ளது. தடைகளை தகர்த்தெறிவது, தடைகளை உற்று பார்க்காதவர், எந்த தொழிலும் தயக்கம் இல்ல தகை சான்றவர், எதையும் எதிர்கொள்ளும் திறன் படைத்தவர், குறிக்கோள் படைத்தவர், வீரமிக்கவர், விவேகமிக்கவர், இலக்கியத்துக்கு உரியவர், சாதனைக்கு உரியவர், ஆராய்ச்சி அறிவாளர், கொஞ்சம் மருத்துவத்துக்கு உரியவர், கொஞ்சம் மனத்துக்கு கஷ்டத்துக்கு உரியவர். பணப்பிரச்சனை வருதோ இல்லையோ, மனப்பிரச்சனை அவருக்கு வந்தேயா. கண்டிப்பா அவர் வாழ்க்கையில விருச்சகத்துல இருக்கவங்க ஒரு முறையாவது ஒரு சின்ன கத்தி ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும். விருச்சக ராசிக்காரவங்க கண்டிப்பா, விருச்சக லக்னம் விருச்சகக்காரவங்க மருத்துவத்தினால கண்டிப்பாக கைப்பட்டுத்தான் ஆகணும். முரண்பாடு, பிடிவாதம், அகங்காரம் என்ன வேணாலும் செய்யும். விருச்சகம் தேல் இல்லை டக்குன்னு கொட்டும்ல, தேல் இல்லையா டக்குன்னு கொட்டிடும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் விருச்சகம். ஆக கரிச்சகத்துக்கு 1ஆம் இடத்தை உங்க ராசி 5ஆம் இடம் 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 9 பார்வை. அப்ப 5, 7, 9 உங்க ராசியவே 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப படிப்பு, குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. இவ்வளவு நாள விளையாட்டுல தோல்வி, இப்ப வெற்றி. இவ்வளவு நாள வெளிநாடு போகல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குச்சிநாடு போகல, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கல. முதல்ல படிக்கல பையன், இப்ப ஏதோ மார்க் எடுக்கிறான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா தான் பாத்துக்கிறாங்க. 10, 25 மார்க் 30 மார்க் எடுத்தான், இப்போ ஒரு 50, 60 மார்க் எடுக்கிறான். அதுதான் விருச்சகத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பரவாயில்ல, வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அவங்க வீட்டுக்காரங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டும். 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 5ஆம் இடம் குழந்தையை, 9 தகப்பனா. சரி, பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைப்போம். நம்ம கையில தான் ஒண்ணும் இல்லை. நம்ம பேரனுக்கு பிள்ளைகளுக்கு, பேரன் பிள்ளைங்க எல்லாத்துக்குமா, நம்ம பிள்ளையா இருந்தாலும் சரி, நம்ம வயிற்றுல பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏதாவது சேர்த்து வைப்போம். அப்படி சேர்த்து வைக்கிறோம். அதுதான் 1ஆம் இடத்தை 5ஆம் பார்வை, 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வை, 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. மிக மிக சிறப்பு. வெளிநாடு, விவசாயம், ஆசிரியர், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, தொழில், கைத்தொழிலிருந்து மிகப்பெரிய தொழில் வரைக்கும். என்ன சொல்றதே தெரியும். கைத்தொழில் இருந்து மிகப்பெரிய தொழில், ஜவுளி, விவசாயம், கடல் கடந்து போறது, அரசியல், சாசனம் எழுதுவது, எல்லாம் பின்னி பின்னி பிழைப்பது, எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறது. நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து துறையும், ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அனைத்து துறையும் உங்களுக்கு. திருமணமானாலும் சரி, குழந்தை பாக்கியம்னாலும் சரி, இவ்வளவு நாள் ஆகட்டு, இனிமேல் அது கண்டிப்பா ஆகும். இனிமேல் அது ஆகணும், வேற வழியே. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிக சிறப்பான ஆண்டாக அமையும். கண்டிப்பாக மிக சிறப்பான ஆண்டு. நான் சொன்ன மேற்கொண்ட தொழில் மட்டும் கரெக்டா செய்யும். மேற்கொண்ட தொழில் மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அபிரிதமான ஆண்டாக அமையும் என்பதுல மாற்றுக்கிறது. ஏன்னா உங்களுடைய விருச்சகத்துக்கு ராசிநாதன் நல்லா இருக்காரு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பஞ்சமாசத்துல சனி இருக்காரு. அதனால இருந்தா நான் ஒன்றும் பயப்படல. எல்லா லைன் கிளியர். உங்க டைரக்டாவே பாக்குறாருல குரு. அப்ப விருச்சகத்தை டைரக்டா பார்க்கும்போது அதனுடைய தாக்கங்கள் குறையும். மேற்கொண்ட தொழிலை செய்யுங்க. கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு முறை
கண்டிப்பாக வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு. ஜலராசி திருவானைக்கோவில் சென்று வாருங்கள். திருவானைக்காவல் சென்று வாருங்கள். சென்னையில் காளிகாம்பாள் போங்க. அம்பாள் கூடுமானவரை முருகன் வழிபாடு அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. முருகன் வழிபாடு அம்பாள் பண்ணுங்க. சிறப்பாக உங்க வாழ்க்கை இந்த குரு பயிற்சியில உச்சத்தை தொடும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பயிற்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்துல போய் 8ஆம் இடத்துல போய் குருனால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்லேருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்துல உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்க்க போகிறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல் மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக இதுவரை எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷமே ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனால் அது நடக்கிறப்பதான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால நீங்க பாருங்க, இதுவரை மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே கொஞ்சம் நம்மளால முழுசா வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை அது கொஞ்சம் வளப்படுத்தி திரிட்பலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதுல சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்துல உன்னுமே சுபிக்ஷம், உன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்துல மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்றது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள், பண விஷயத்தையா இருக்கட்டும், வரவேண்டிய பணமா இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பா இருக்கட்டும், வேலை மாற்றமா இருக்கட்டும், குடும்பத்துல நிம்மதி இல்லாத அமைப்பா இருக்கட்டும், எல்லாத்திலையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்கிறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளாக போய் கொண்டு இருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து
அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால் தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைம்ல போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயனுகிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஸ்லோவா போகிறது கூட பிரச்சனை இல்லை. வேகமா போய் தவறான முடிவுகளை எடுத்து 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 நம்ம வாழ்க்கையில தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறைய தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதுல என்னன்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியா இருக்கு, எந்த மாதிரி விஷயத்துல போனா நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்பரேட் பிரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்துல இருக்குதுங்கிறதெல்லாம் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான முறையில நாம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல ஒரு டிகிரியில இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்கிறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் ஒருத்தங்க டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்க தான் போய் அந்த வாழ்க்கையில நீங்க செஞ்சு அதுல சாதிக்கணுமே ஒழிய ஜோதிடம் என்ன கொடுக்கும்னா நமக்கு என்ன நேரத்துல செய்யலாம், எது மாதிரி விஷயத்துல நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்கு, எது நமக்கு தோஷமாக இருக்கு, அது நீங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரக்ஷனை போனா ஈஸியா விஷயங்கள் நடக்குது, எது டைரக்ஷன்ல போனா நமக்கு நம்ம பிரச்சனையா இருக்கு, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில போய் யோகமான டைம்ல நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியா ஜெயிக்கலாம். இதுல என்ன நிறைய பேர் பண்றாங்கன்னா ஏதோ எனக்கு தோணுதே அப்படின்னு பண்றாங்க. அதுல டியூ டெலிஜென்ஸ் போடாம எந்த விஷயங்கள் நமக்கு நல்லா வரும், நமக்கு எதுல டேலண்ட் இருக்கு, நம்மளோட ஜாதகம் என்ன சொல்லுது, ஜாதகம் நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதுல உங்களுக்கு லக் இருக்கு, எதுல யோகம் இருக்கோ அதுதான் உங்களுக்கு காட்டும். அதுதான் கிரகத்தின் ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம். ஸோ ஒரு ஜாதகத்திலேயே 9 கிரகங்கள் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல படர்ந்திருக்கக்கூடிய அமைப்புல உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்கன்னா லக்னம் தான் தசாபுக்திகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்டான விஷயமே ஒழிய ராசிக்கு இப்ப குரு பயிற்சி எப்படி இருக்குதுங்கிறது நம்ம பார்த்தோம். அது நம்ம லக்னத்துல தசாபுக்திகளும் விருச்சிக ராசிக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய 3 மாதம், அடுத்த வரக்கூடிய 6 மாதம், அடுத்து வரக்கூடிய 1 வருட காலங்கள் எப்படி இருக்கு, எது மாதிரி விஷயங்கள் காத்து கிடக்குது, எது மாதிரி டைரக்ஷன்ல நாம போனா ஈஸியா நமக்கு வேணுங்கிற கோல்ஸ், நமக்கு வேணுங்கிற குறிக்கோளை அடையலாம், எந்த நேரத்தில் நம்ம அந்த முடிவை எடுக்கலாம், எந்த நேரத்தை வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கலாங்கிறதெல்லாம் தீர சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.